இந்த செஷன்லேயே நம்ம வந்து இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனில் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது we are going to discuss. லாஸ்ட் செஷன்லேயும் சம் ப்ராப்ளம்ஸ் we did. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனில் வருதோ அது எல்லாமே வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டு இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் அவர் மைண்ட். ஸோ மைண்டில் இருந்ததுன்னா ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலான்றது தான். அதே நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் தெரியலன்னு வச்சுங்களேன். ஸோ இனிஷியல் வாட் we are going to do, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி இட் வில் டேக் மோர் தென் 5 minutes. பட் ஹியர் they are not providing to do a single problem in a 5 minutes. ஸோ 2 minutes to 2.5 or maximum 3 minutes தான் கொடுப்பாங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் இருந்தாலும் சரி, ரைட்? ஸோ வாட் இஸ் அவர் பாயிண்ட்? recollect all the informations and stored in our mind and doing the problems, right? So next இதே மெத்தடில் நம்ம வந்து moving into another question. For alpha, beta, gamma are not equal to 0. அது 0 கிடையாது. அதுக்கப்புறம் sin inverse of alpha, sin inverse of beta plus sin inverse of gamma equivalent to pi அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் so what else another they given is what? Alpha plus beta plus gamma into alpha minus gamma plus beta which is equal to what? 3 alpha beta then gamma is அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வாட் இஸ், இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, தென் இதுவும் கொடுத்துட்டு தென் இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் வாட் இஸ் வேல்யூ ஆஃப் காமா அப்படின்ட்டு. ஸோ இதோட சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் என்ன, சைன் இன்வர்ஸ் ஆகுது ஆல்ஃபா ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் பீட்டா ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காமா இஸ் ஈக்குவலன்ட் டு பை. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் எடுங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு இங்கே என்ன ஆல்ஃபா பீட்டா எடுத்துங்க ஃபஸ்ட்டு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமா விச் இஸ் ஈக்குவலன் டு 3 ஆல்ஃபா பீட்டா. இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி கான்செப்டில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் gamma square which is equal to what? 3 alpha beta. So what is my plan அண்ணா, இங்கே நமக்கு இது அப்ரோச் பண்ணுறதோட காஸ் இன்வர்ஸை கன்வெர்ட் பண்ணிடுவோம். அது எப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன, 5/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் 5/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பீட்டா ப்ளஸ் 5/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் gamma which is equal to what? 5. இப்போ 5/2 plus 5/2 plus 5/2 3 5/2 minus 5 is equivalent to என்ன, cos inverse of alpha plus cos inverse of beta plus cos inverse of gamma. அப்போ cos inverse of alpha plus cos inverse of beta is equivalent to 3 pi/2 minus pi என்ன, pi/2. That means 5/2 minus cos inverse of gamma. apply பண்ணுங்க. What is cos inverse of x plus cos inverse of y equivalent to cos inverse of alpha beta minus root of 1 minus alpha square into 1 minus beta square which is equal to what? 5/2 மைனஸ் இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காமான்றது எப்படி எடுக்கிறேன்னா சம் தீட்டாவாக எடுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காமா அப்ளை பண்ணுறதோட லெட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காமா விச் இஸ் ஈக்குவலன்ட் டு தீட்டா இப்போ அப்ளை பண்ணுவோம். இப்போ காஸ் இன்வர்ஸ் அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுவோம். ஸோ ரிசல்ட் என்ன வரும், நமக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் ரூட், ரைட்டா? இப்போது காஸ் இன்வர்ஸ் அந்த பக்கம் எடுத்துன்னு போனால் என்ன ஆகும், காஸ் 90 மைனஸ் தீட்டா, அது வந்து நமக்கு சைன் தீட்டா. இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா மைனஸ் சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவலன்ட் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் பீட்டா ஸ்கொயர். டேக்கிங் ஸ்கொயர்ஸ் ஆன் போத் சைட்ஸ், ஆல்ஃபா ஸ்கொயர் beta square minus 2 alpha beta into sin theta plus sin square theta which is equivalent to square root remove ஆகும் 1 minus alpha square minus beta square plus alpha square beta square.
அப்போது இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகும், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். அது என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவலன்ட் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா சைன் தீட்டா, 2 alpha beta sin theta. From this, alpha square plus beta square is equivalent to gamma square minus 2 alpha beta இங்கே plus 3 alpha beta. அப்போது அதோட வேல்யூ என்ன? gamma square plus alpha beta. அப்போ alpha square plus beta square equal to what we can written? Gamma square plus alpha beta which is equivalent to what is the cos theta? இதிலிருந்து gamma equal to என்ன? cos theta. அப்போ cos theta can be written as gamma square is equivalent to 2 alpha beta plus 2 alpha beta into sin theta. Gamma square cancel, alpha beta cancel. அப்போது sin theta equivalent to 1/2. Sin theta equal to 1/2. 1 theta என்ன? 30 degrees. Theta equivalent to 30 degrees. நமக்கு என்ன வேணும்? காமா தானே கேட்டிருக்காங்க. காமா ஈக்குவல் டு என்ன? தட் இஸ் காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன? √3/2. ரைட். ஸோ ரிவ்யூ பார்க்கும்போது என்ன? ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் நாட் ஈக்குவல் டு 0. சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் பீட்டா ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காமா ஈக்குவல் டு பை and alpha plus beta plus gamma into alpha plus beta minus gamma is equivalent to 3 alpha beta now. Then gamma value என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அப்ளை பண்ணும்போது சைனில் இல்லாமல் காஸ் இன்வர்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டோம். காஸ் இன்வர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். ஏன்னா காஸ் இன்வர்ஸ் அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃபார்முலாவில் பெனிஃபிட் ஆகிருக்கும் அப்படின்றது. ரைட். அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆல்ஃபா. சிமிலர்லி சைன் இன்வர்ஸ் ஆஃப் பீட்டாக்கும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காமாக்கும். அப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எல்லாமே ஒன் சைடு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். தென் காஸ் இன்வர்ஸ் அந்த பக்கம் எடுத்துன்னு போனோம். தட் மீன்ஸ் அப்ளைங் த காஸ் ஆன் போத் சைட்ஸ். சைன் தீட்டா வரும். ஃபார்முலாலேருந்து ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன? ஒரு அசம்ஷன் ஒன்று எடுத்துருக்கோம். அசம்ஷன் கிடையாது. ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காமா அப்படின்னு அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காமா ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ரைட். அது அப்படியே ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ன்றது கிடச்சிது. இப்போது ஒன் மோர் பாயிண்ட்லேருந்து இது சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன? காமா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா வந்தது. அதை அப்ளை பண்ணிட்டோம். ஃபைனலாக என்ன? சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/2. சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/2 ஒன்று தீட்டா என்ன? 30 டிகிரிஸு. நமக்கு என்ன வேணும்? காமா வேணும். காமான்றது என்ன? காஸ் தீட்டா. தென் காஸ் தீட்டா ஈக்குவல் டு வாட்? √3/2. எந்த ஆப்ஷனில் இருக்குது நமக்கு இது? ஆப்ஷன் ஏ. Right. Moving into another question. Let x is what? m/n. m comma n are co-prime natural numbers. Be a solution of the equation. x என்றது m/nல இருக்கு. m and n are what? Co-prime natural numbers. Be the solution of the equation cos of 2 sin inverse of x is equal to 1/9. And let alpha comma beta, where alpha is greater than b, remember this, be the roots of the equation mx square minus nx plus n minus m equal to 0. Then the point alpha comma beta lies on the line. இப்போ ஒன்று என்ன? ஃபஸ்ட்டு m comma nன்றது கண்டுபிடிக்கணும். m comma n என்ன? m comma nன்றது இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ். அது எந்த ஃபார்மாட்டில் இருக்குது? m/n ஃபார்மாட்டில் இருக்குது. அந்த m/nன்றது என்ன? கோப்ரைம் நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு அண்ட் லெட் ஆல்ஃபா பீட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா என்ன? இந்த ஈக்குவேஷன், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ். அப்போது இதில் இன்வால்மெண்ட் என்ன? m and n என்றது இருக்குது. ஸோ டெஃபினெட்லி we need to find out what is m and n. Let us see the solution of this equation. First என்ன? அந்த ஈக்குவேஷன் எடுப்போம். What is the equation? Initially they given cos of 2 sin inverse of x which is equal to 1/9. இப்போ என்ன பண்ணலாம்னா இது எடுக்கலாம். sin inverse of x is equivalent to some theta-வா எடுப்போம். ஏன்னா every time to write sin inverse of x என்றதோட அப்போது இது என்ன ஆகும் நமக்கு? cos of 2 theta which is equivalent to 1/9.
cos 2 theta in terms of sin என்ன வரும் நமக்கு 1 minus 2 sin square theta. 1 minus 2 sin square theta which is equivalent to 1 by 9. இப்போ theta equal to என்ன sin inverse of x. அப்போ 1 minus 2 into இது என்ன வரும் நமக்கு x square which is equivalent to 1 by 9. அப்போ 2x square equal to என்ன வரும் 2x square is equal to 1 minus 1 by 9 which is equal to what 8 by 9. அப்போ x square equal to என்ன 4 by 9. Then x equal to what? X is equivalent to plus or minus 2 by 3. But அவங்க என்ன கொடுத்துருக்காங்க natural numbers மட்டும்தான். So remove the negative. அப்போ x is equal to what? 2 by 3 தான். எதனால் நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துருக்கிறோம்னா m and n are என்ன co-prime natural numbers. இதுக்கு கம்பேர் பண்ணும்போது which is equal to what? m by n எடுத்தோம்னா then m equal to what? 2 and n equivalent to 3. இந்த m n எதில் இன்வால்மெண்ட்டில் இருக்குது இந்த ஈக்குவேஷனில் இருக்குது mx ஸ்கொயர் மைனஸ் nx ப்ளஸ் n மைனஸ் m ஈக்குவல் டு 0. அது கம்பேர் பண்ணும்போது mx ஸ்கொயர் மைனஸ் nx ப்ளஸ் n மைனஸ் m ஈக்குவலன்ட் டு 0. ஃபர்ஸ்ட் m ஈக்குவல் டு என்ன 2 2x square minus n equivalent to 3x n minus m 3 minus 2 plus 1 equivalent to 0. இப்போ என்ன இருக்கு நமக்கு product is 2 sum is what minus 3 product is 2 sum is minus 3 என்ன அப்போ minus 1 minus 2 எடுங்க product is 2 sum is minus 3 then x is equal to minus 1 by 2 or plus 1 by 2. இன்னொரு வேல்யூ x equal to என்ன minus 2 divisible by 2 minus 1 change the sign ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று பீட்டா. இப்போ நமக்கு ஆல்ஃபா என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா இஸ் வாட் கிரேட்டர் தேன் பி. அப்போ ஆல்ஃபா என்ன எடுக்கணும் ஆல்ஃபா ஈக்குவலன்ட் டு 1 அண்ட் பீட்டா இஸ் ஈக்குவலன்ட் டு 1 by 2. ரைட் இப்போ பேர் ஆல்ஃபா கமா பீட்டா த பாயிண்ட் ஆல்ஃபா கமா பீட்டா லைஸ் இன் த லைன் எந்த லைனில் நமக்கு இது இருக்குது அப்படின்றது தான். அப்போது ஆல்ஃபா காமா பீட்டா பாயிண்ட்டாக எடுக்கும்போது என்ன வரும் 1 காமா 1 by 2. எந்த லைன் ஈக்குவேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா 1 by 1 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 எடுக்கிறோம் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 எடுத்தோன்னா 3 + 1 4 which is not equal to 2 இது கிடையாது பண்ணும். அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் நாட் கரெக்ட். பியில் அப்ளை பண்ணும்போது 5 minus 4 5 minus 4 minus 1 அப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 3 minus 1 3 minus 1 2 பட் என்ன minus 2 கொடுத்துருக்காங்க அப்போ அதுவும் கிடையாது. ஆப்ஷன் டிக்கு வரும்போது என்ன 5 + 8 by 2 4 5 + 4 9 இது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இதோட என்னென்னா 5x + 8y = 9 தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எந்த ஆப்ஷனு ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். ரைட். ஸோ ரிவ்யூ பண்ணுவோம். எக்ஸ்ன்றது என்ன ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் அது எந்த ஃபார்மாட்டில் இருக்குது m by n இருக்குது. m and n are what co-prime natural numbers. நெக்ஸ்ட்டு அனதர் ஈக்குவேஷன் mx ஸ்கொயர் மைனஸ் nx ப்ளஸ் n மைனஸ் m ஈக்குவல் டு 0க்கு வந்து ரூட்ஸ் ஆல்ஃபா கமா பீட்டா ஆல்ஃபா இஸ் மோர் தென் பீட்டா தென் த பாயிண்ட் ஆல்ஃபா கமா பீட்டா லைஸ் ஆன் த விச் லைன் அப்படின்றது தான். இது சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எடுப்போம் mnன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். cos of 2 sin inverse of x equal to 1 by 9 னா எவ்ரி டைம் நம்ம sin inverse of x அப்ளை பண்ணுறதோட sin inverse of x equal to தீட்டாவை எடுப்போம். அப்போ cos 2 theta equal to 1 by 9 cos 2 theta in terms of sin 1 minus 2 sin square theta equal to 1 by 9 அப்போது sin theta equal to என்ன sin inverse of x. what is sin of sin inverse of x x அப்போ x ஸ்கொயர் இதிலிருந்து x equal to plus or minus 2 by 3 வரும். பட் இது m by n ஃபார்மாட்டில் நேச்சுரல் நம்பர் தான். ஸோ ரிமூவிங் நெகட்டிவ் பார்ட்டு தென் m equal to 2 n equal to 3 இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும். தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 பீட்டா ஈக்குவல் டு 1 by 2 எடுத்துக்கிட்டு இந்த பேர் இந்த பாயிண்ட் எந்த ஈக்குவேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கும்போது டியில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ டி தான் இதோட ஆன்சர்ன்றது. Right. Similarly, we can move into another question. For x belongs to open interval of -1 to closed interval of 1, the number of solutions of the equation
sin inverse of x is equivalent to 2 tan inverse of x. So let us start with first என்னென்ன பாயிண்ட்ஸ் என்ன x ஓட ரேஞ்ச் அப்ளை பண்ணுவோம். x belongs to what? -1, 1. Right? Then what is the given equation? Sin inverse of x is equivalent to 2 tan inverse of x. Then x கண்டுபிடிக்கணும். x ஓட in between these interval how many solutions satisfies this equation அப்படின்பது. So two ways are there. x in terms of tan inverse ல வரும், இல்லைனா x in terms of sin inverse ல வரும். Which one is easiest ன்னா sin அந்த அப்ளை பண்ணுவோம். Then x equal to என்ன வரும்? Sin of 2 tan inverse of x. ஏன் இதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்னா sin 2 theta in terms of tan we have the formula. So instead of tan inverse of x, let tan inverse of x is equivalent to theta. This is theta, which is equivalent to sin of 2 tan inverse of x equal to theta. Now sin 2 theta in terms of tan apply பண்ணும்போது என்ன வரும்? 2 tan theta. 2 tan theta divisible by 1 plus tan square theta. Sin 2 theta in terms of tan ல வந்து 2 tan theta divisible by 1 plus tan square theta. இப்போ அப்ளை பண்ணலாம். 2 into tan theta equal to what? X divisible by 1 plus x square. What is the left hand side? Already we have x. இது simplify பண்ணிடுவோம். This don't get cancel. இங்கும் x இருக்கு, அங்கும் x இருக்கு. Don't eliminate the cancel. Reason we are going to find x values. If we are cancelling x means what? We will lose one of the values of x. But reason is what? We want to find out the number of values of x. So instead of that, what we can do? Transform x plus x cubed minus 2x, which is equal to what? 0. X cubed, x minus 2x minus x equivalent to 0. Taking x is a common, balance is what? X square minus 1 equivalent to 0. Then x into x minus 1 into x plus 1 equivalent to 0. Then what are values of x? X equal to 0, x equal to minus 1 and x equal to plus 1. 3 values. But x does not belongs to what? Minus 1. அப்போ இந்த வேல்யூ எடுத்துருங்க. ஏன்னா x is what? Open interval of minus 1 to closed interval of 1 தான். x equal to minus 1 கிடையாதெல்லாம். Therefore, x values are 0 and 1. Therefore, two values of x satisfies the equation sin inverse of x equal to 2 tan inverse of x in the interval closed of 1 to open of minus 1. So see, so review பண்ணும்போது என்ன question என்ன x, what is x? Open of minus 1 to closed of 1. How many solutions are possible satisfying the equation sin inverse of x equal to 2 tan inverse of x என்றது தான். So ஒன்று sin in terms of tan convert பண்ணலாம், இல்லைனா x tan in terms of sin inverse of x ல convert பண்ணலாம். Which one is easier na? So in terms sin in terms of tan inverse ல தான் we can convert. Reason is what? இங்க tan inverse of x equal to theta எடுத்துட்டோம்னா sin 2 theta. Sin 2 theta in terms of tan theta formula இருக்கு, அதை அப்ளை பண்ணிட்டோம். Finally what we got here? X values 0 1 minus 1 1 1. So clearly observe what is the domain they given. Domain ல என்ன minus 1 ன்றது கிடையாது, because that is open interval. அப்போ இங்கேயும் omit பண்ணுங்க. Balance என்ன? 0 is there and also 1 is also closed interval. So how many values of x satisfying this equation? 2 values. இதே மெத்தடில் நம்ம வந்து next sessionலையும் we will do the same problems in the inverse trigonometric function. Thank you.